மக்கள் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாரும் தெருவோரத்துல இருந்த மக்களா இருந்தா கூட, அவங்க வந்து முன்னாடி கூட்டு குடும்பமா தான் இருந்திருக்காங்க. நெறைய பேர் இப்ப தனித்தனியா மாறதுக்கான காரணம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அரசாங்கம் கட்டித்தர்ற வீடே வந்து தனி வீடா, அதாவது 4 குறைஞ்சபட்சம் 5 பேர் அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாதுன்ற மாரி அவங்களே பிளான் பண்ணி குடுக்கறதா சொல்றாங்க. முன்னாடி நாங்க தெருவுல இருந்தப்ப எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். இப்ப வந்து அரசாங்கம் கட்டி குடுக்குற ஃபிளாட்டே வந்து அந்த மாதிரி இருக்கும்போது, நாங்க தனி குடும்பமா வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுறோம் அப்படின்றாங்க. சரி. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் வந்து நம்ம நடந்துட்டே தான் இருக்கும். அதை நினைச்சு அன்னைக்கு அப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்போ அப்படி இருக்கலைன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிட்டு இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள்லாம் ஃபாரினில் போய் 22 இயர்ஸ் இருந்தோம். அங்கே வந்து நம்ம ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலி. அது ஒரு வகையில் ஒரு கூட்டு குடும்பம் தான். ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு வீட்டில் எல்லாரும் சந்திப்போம். இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணுறதை விட அங்கே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாம் நாங்கள் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த ஸ்பிரிட் ஆஃப் கூட்டு குடும்பம், அந்த கல்ச்சர், அந்த கலாச்சாரம் அங்கே இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வில்லேஜஸ்லலாம் ஒரு வீட்டில் கல்யாணம்னா சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் பெருசாக கோலம் இருந்தால் அன்றைக்கி எல்லாரும் அந்த வீட்டில் தான் சாப்பிட போகிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு கெட்டது நடந்ததுன்னா அந்த கிராமமே அந்த வீட்டில் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கூட்டு குடும்பம். இப்போ நான் அம்மினி பட ஷூட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் ஷூட் பண்ணேன். எனக்கு அது ஒரு கூட்டு குடும்பமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு வீட்டில் நடக்கிறது விஷயங்கள் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் அவங்கள்ட்ட இன்னும் இருக்குது. அவங்க ஐசோலேட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அது அவங்க ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான ஸ்பேஸ், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் அம்மா பொண்ணு இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்தாதான் நம்ம ஒன்னா சந்தோஷமா வாழ முடியும். கண்டிப்பா, அதுதான் ஸ்பிரிட் நினைக்கிறேன். இதே சமயத்துல இன்னொரு கோணத்துல இருந்து இந்த விஷயத்தை அணுகும்போது, நம்ம நிறைய கூட்டு குடும்பங்கள்ல இருந்து வந்து இப்ப எல்லாருமே தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட கிராமத்திலிருந்து நிறைய பெற்றோர்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கணுங்கிற ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குதுதான். ஆனா நிறைய பெற்றோர்களுக்கு அப்பெல்லாம் நான் என்னோட ஊரை விட்டு வர முடியாது, இவ்வளவு வருஷம் நான் அங்க இருந்துட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பெற்றோர்களை பார்க்கும்போது அவங்களுடைய மகனையோ மகளுடைய வீட்லயோ வந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க காலப்போக்கில் என்ன ஆயிடுறாங்கன்னா அன்பெய்டா ஒரு பேபி சிட்டரா ஆயிடுறாங்க. அந்த நிலைமையை நம்ம நிறைய குடும்பங்கள்ல பார்க்க முடியுது. அதனாலேயே கூட்டு குடும்பங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு அப்படின்னு அரசாங்கமே சொல்லுது. அந்த சென்சஸ் தொடர்பான விவரங்களை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த கூட்டு குடும்பத்தினோட எண்ணிக்கை வந்து சமீபமா அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்தினோட புள்ளி விவரம் சொல்லுது. ஹரியானா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் வந்து இந்த கூட்டு குடும்பத்தினோட எண்ணிக்கை வந்து படிப்படியாக உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அதாவது நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்ற அந்த தனி குடும்பங்கள் வந்து கிராமப்புறங்கள்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல கூட்டு குடும்பங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான காரணம் அவங்க எல்லாருமே அவங்களோட பெற்றோர்களை வந்து கொண்டு வந்து அவங்களோட வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகள், அவங்களுக்கான லைஃப் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். நிறைய ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி தானே மேம் நடக்குது. அவங்க அன்பெய்டு பேபி சிட்டரா மாறிடுறாங்கல்ல, அது நீங்க ஏதாவது அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் என்னோட பர்சனல் விஷ் சொல்வேன். நான் என் பசங்கள்ட்ட இப்போவே நான் சொல்வேன், ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள்லாம் செட்டில் ஆனதுக்கு பிறகு எங்களோட ப்ரையாரிட்டிஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு வச்சுக்க போகிறோம். பிகாஸ் இவ்வளோ நாளாக ப்ரையாரிட்டி பசங்க தான். வேலையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பசங்க தான். எல்லா பெற்றோர்களுக்கும் அது பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் we will have time for ourselves. அந்த டைம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் they will have, maybe they want to see the world, or maybe அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். இந்த ஊருக்குள்ளேயே இருந்தால் கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள், செய்ய முடியாத பல விஷயங்கள் செய்ய முடியறது ஒரு டைம் அது. ஸோ பசங்க வந்து அதை அப்படி பார்க்கணும். ஏன்னா ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு என்ன வேலை இருக்கு, இங்கே வந்து பசங்களை பார்த்துக்கட்டுமே, அந்த ஆட்டிடியூட் தான் தப்பு. அதுவும் இது நம்ம ஜென்ரலைஸும் பண்ண முடியாது. எல்லா பசங்களும் அப்படி இருக்கிறதும் இல்லை. பெத்தவங்க வந்து நிறைய அடமெண்ட்டாக இருக்காங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்கள் இடத்துல தான் இருப்போம்னா பசங்க அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து எங்கள் கூட இருக்கல, நான் எங்கள் அப்பாட்டையே சொல்வேன், எங்கள் கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months இருங்கோ, மற்ற 6 months நீங்கள் வந்து உங்கள் அங்கேயே இருங்கோ. பட் அந்த 6 months கூட அவங்க வந்து இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா பெரிய வீடு, அங்கே அவங்களோட சிஸ்டம், அதை விட்டுட்டு அவங்க வரத்துக்கு தயாராக இல்லை. ஸோ த அவேர்னஸ் ஹேஸ் டு கம் ஃப்ரம் போத் சைட்ஸ். இன்னொரு விஷயமா எனக்கு ஞாபகம் வருது. இப்படி தனி குடும்பமாக சிட்டியில் இருந்தால் கூட நிறைய பேர் சனி ஞாயிற்றுக்கிழமையான எல்லாரும் ஊருக்கு தான் போகிறாங்க. மெட்ராஸ்ல பாதி கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் எங்க போறாங்க? அவங்க அம்மா அப்பாவை தானே பாக்குறதுக்கு போறாங்க. அம்மா அப்பாவை பார்க்க போவாங்க, இல்லைன்னா மேபி ஏதாவது பிக்னிக் போவாங்க, இல்லைன்னா. ஸோ த ப்ரையாரிட்டிங்கிறது வந்து இப்போ நான் இருக்கேன், எனக்கு பசங்க இருக்காங்க, இங்கே பெற்றவங்க இருக்காங்க, ஓகே, இந்த லிங்க் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் இடையில இருக்கிறது லிங்க் நம்ம தான்.
ஸோ வி ஹாவ் டு டேக் கேர். பசங்களை குறை சொல்ல முடியாது, நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஃபோனில் பேசுறது, மெசேஜ் பண்ணுறது, டிவி பார்க்கறது, ஊரை சுற்றுறது, இதே மாதிரி இது எல்லாத்தையும் விட ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. உன்னோட ரூட்ஸை நீ தெரிஞ்சுக்கிறது, வீட்டில் இருக்கிறது விஷயங்களில் இன்வால்வ் ஆகுது. தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என்னம்மா எப்படி இருக்குது, என்னப்பா என்ன பண்ண போகிறீங்க, அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட பசங்களை இன்வால்வ் பண்ண வைக்கிறது பெற்றவங்களோட கடமை. பிகாஸ் அந்த லிங்க் அவங்க தான். ஓகே, அவங்க ப்ரையாரிட்டிஸ் அவங்களுக்கு தெரியணும். பசங்களுக்கு சம்பாதிக்கிறதும் பெரிய எல்இடி டிவி வாங்குறதும் பெரிய பிஎம்டபிள்யூவில் போகிறதும் மட்டும் வாழ்க்கை இல்லை. அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக கூட்டு குடும்பமாக தான் நம்ம வாழ்வோம்னா இந்த காலத்தில் இட் இஸ் நாட் பாசிபிள். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பாருங்கள், சின்ன வீடாக இருக்கும், தண்ணி கஷ்டம் இருக்கும், பல பிரச்சனை இருக்கும். நீ கூட்டு குடும்பமாக 5 ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும்னு நடக்கிறது விஷயமா? அதில் ஒரு ஃபேமிலிக்கு தான் சிட்டிக்குள்ளே வேலை இருக்கும், மற்றவங்கெல்லாம் கிராமத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக இருந்து அந்த நமக்கான ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நமக்கான லைஃப்பை நம்ம பிளான் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் நம்ம ரூட்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம பசங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் எப்போவுமே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், அடுத்தடுத்த கட்டங்களில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இவங்க கூட்டு குடும்பத்தில் இருந்த சிறப்பான அம்சங்களோட நம்ம எப்படி அந்த தனி குடும்பத்தை நடத்தணுன்ற மாதிரியான விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறையவே பகிர்ந்துக்கிட்டாங்க. இனி அடுத்த வரப்போகிற கட்டங்களில் இங்கே எப்போவுமே குடும்பம் அப்படின்னாலே அந்த பெண் தான் முன்னிறுத்தப்படுறா. அவங்க தனி குடும்பமாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அவங்களுடைய பெண்களுக்கு ஒரு முக்கியமான அதில் பங்கு இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாருமே கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வர கட்டங்களில் பெண்களோட முக்கியத்துவம் குடும்பங்களில் எப்படி இருக்குது, இந்த தனி குடும்பமாகட்டும் கூட்டு குடும்பமாகட்டும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ரகசியங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு இடைவேளைக்கு அப்புறம் மையம் நிகழ்ச்சி தொடரும். பெண் விஞ்ஞானிகள் குடும்பத்தை விட்டு 2500 கிலோமீட்டர் வரை பணிபுரிந்து குடும்பத்தை பிரிந்து சிரமப்படுகிறார்கள்.